கேப் காமரின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முந்தைய பெயர். முக்கடலும் சங்கமிக்கும் நம் குமரி மாவட்டம்தான் தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தியில் 2ஆம் இடத்திலும் படிப்பறிவில் முதல் இடத்திலும் உள்ளது. நாகர்கோயிலை தலைமையிடமாக கொண்ட நம் மாவட்டம் ஒரு காலத்தில் கேரளாவிடம் இணைய இருந்தது. பெரும் புரட்சிக்கு பிறகு கரும வீரர் காமராஜரின் ஆட்சியில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாட்டின் 32வது மாவட்டத்துள் ஒன்றாக இணைந்தது. இவை ஒருபுறம் இருக்க, நம் மண்ணில் 18ஆம் நூற்றாண்டு நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவம் நம்மில் பலரும் அறியாத கதை. என்ன நடந்தது, எங்கு நடந்தது என்பதை நம் குமரி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்களின் அழகோடு சேர்த்து விவரிக்க நாங்கள் எடுத்த வரிசைகளின் முதல் அத்தியாயமே இந்த படம். டிஎன்ஏங்கிறது நம்மளோட மரபு. நம்ம மரபுல தான் நம்மளோட கலாச்சாரம், மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கு. மறைக்கப்பட்ட வரலாறுகளா? அப்போ உங்க தாத்தாவோட டிஎன்ஏவை என்னால உணர முடியுமா? ஆமா, என் குடும்பத்தோட வரலாறு என் தாத்தாவோட டிஎன்ஏ மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இவனால முடியுமா? முடியும். இவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவன் சாதாரண கைடு தானே? இல்ல, இவன் சாதாரண கைடு இல்ல. சரி, ரொம்ப நேரமா கால் வந்துட்டு இருக்கு பாரு. எந்திரி. மிஸ்டுகளா? ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஆமாம், ட்ரெயின் வந்துடுச்சு. இதை நான் வந்துடுறேன். சீக்கிரம். வாங்க, இதை நம்ம வசந்த மாளிகை. வாங்க, சும்மா உள்ள வாங்க. என்னையா இது பார்க்க லைப்ரரி மாதிரி இருக்கு? லைப்ரரி மாதிரிலாம் இல்லை, லைப்ரரியே தான். ஓ, இங்கே தான் தங்கியிருக்கியா? இல்லை, இங்கே தான் தங்க போகிறோம். அது சரி. சரி, நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் டிஎன்ஏ அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. யாரோ 2 பேர் இதை பற்றியே பேசிட்டு இருந்த மாதிரி கனவு. ஓ சரி, உண்மையாகவே பழைய ஆட்கள் டிஎன்ஏ வச்சு நீங்கள் அவங்கள மாதிரியே மாறிடுவீங்களா? முடியும். அதை நீ பார்க்க தானே போகிற? ஓ, எப்படி? சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி காட்டு. அதுக்கு தானே நான் இருக்கேன். போகலாம். இந்த பீச் எப்படி? சூப்பர். அடுத்த பீச் போமா? போகலாம். இந்த பீச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாங்க போகலாம். ஐயோ, என்னையா ரோடு உங்கள் ஊரில்? ஐயோ, உங்கள் ஊரில் பொண்ணுங்களாம் சூப்பராக இருக்கியா? அட, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொண்ணுங்க நிறையா ஆகுதாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாலம்? இந்த பாலம் எதுக்கு கட்டினாங்க தெரியுமா? சும்மா டூரிஸ்ட்டுக்காக தான். அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகணுன்னு ஒரே காரணத்தினால காமராஜர் கட்டினது அந்த தொட்டி பாலம். ஓ, காமராஜர் கட்டினதா? அதான் இத்தனை வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது போல். இது மட்டும்தாங்க எனக்கு தெரியாது. மற்றபடி கன்னியாகுமரியில் நான் தான் கைடு. அடுத்தங்க.
தண்ணி குறவதாக இருக்குண்ணா. தமிழ்நாட்டில் கடைசியாக கட்டப்பட்ட அணை இதுதான். அப்படியா? உனக்கு இது மட்டும் தானே தெரியாது? மற்றபடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் மட்டும் தாங்க கேடு. சரி சரி சரி, நான் விட்டேன். போமா வாங்க, நொங்கு சர்வீஸ் சாப்பிடுவோம். இதுதான் கன்னியாகுமரி ஸ்பெஷல். நல்லா இருக்கா? அதோ திருவள்ளுவர் சிலை 100 சில்லற அடி. 133 அடி. கன்னியாகுமரி எப்படி? நல்லா இருக்கு. இந்தியாவிலே சன்ரைஸு சன்செட்டு இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியா? அப்படியா? ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நீ எப்படி கைடானே? அது ஒன்றும் இல்லைப்பா, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். வேலை எதுவும் இல்லை. சும்மா ஊரை சுற்றிட்டு இருந்தேன். அப்போது ஏக்மால் தூத்து கூட ஃபேமிலி ஒன்று மாட்டிச்சு. சரி சும்மா தானே இருக்கும் சொல்லிட்டு ஊரை சுற்றி காமிச்சேன். போகும்போது கை நிறைய காசு தந்தாங்க. சரி நல்லா இருக்கே, இதே தொழிலாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கன்னியாகுமரியில் நம்மளை விட்டா வேற ஆளே கிடையாது கைடுக்கு. போட்டி இல்லை, தொழில் போட்டி இல்லை. சரி போகலாமா? சரி போகலாம். பாருங்க, இங்கே எல்லாமே சீப்பு. எதிர்த்தெல்லாம் 20 ரூபா தான். அப்புறம் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு போல. கைடுக்கு என்ன குறை? இல்லை, இவன் கைடெல்லாம் இல்லை. இவனுக்கு எந்த இடம் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் தெரியும், அவ்வளோதான். அது சரி. இவன் யாரு? அது அவனுக்கே தெரியவன்னு பாரு, நல்லா பாரு. என்னையா இது, திருப்பரப்பில் குளிக்க முடியல. மழை பெஞ்சா எப்படிங்க விடுவாங்க? அதானே. என்னையா உங்கள் ஊரில் மழையெல்லாம் பெய்யுது? பெய்யுதா? இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கு. அடப்பாவி, இது வேறையா? அதை விடுங்க, எனக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. திருப்பரப்பில் போட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஆக நீ இப்போ தான் மொதல் வாட்டி போட்டிங்குன்னு வர. என் காசில் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. உனக்கு போட்டிங் ஒன்றும் தெரியாது. அப்படி சொல்லல. வாயை மூடு. போட்லேருந்து எழுதிட்டு வாயை முட்டுரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் சொல்லணும்னா போட்டை திருப்பு போவோம். என்னையா உங்கள் ஊரில் எப்போதாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு? நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்னு. சரி, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம். இவ்வளோ நேரமா மழை போட்டு பாடாப்படுத்திடுச்சுல. பரவாயில்ல, இப்போயாச்சும் மழை விட்டுச்சு. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஆமாம், அதான் எங்கள் ஊர் ஸ்பெஷலே. ஏய், சூப்பராக இருக்குல்ல? இது யாருன்னு தெரியல. இதான் நம்ம போதி தர்மர். போதி தர்மர்? ஆமா, வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருந்தோண்ணே. கெய்டுனாலே அதானங்க. இதான் லொகேஷன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. சரி, அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து ஒரு சூப்பர் பிளேஸ் இருக்கு, போகலாம். ஐயோ, என் கூட சேர்ந்து குரங்குத்தியெல்லாம் நமக்கு வருது. ஏய், என்னடா இது, இன்னைக்கும் பீச்சா? அடா வாங்குங்க, இது ஹார்பர்னா பீச்சில் தான் இருக்கும். சரி பரவாயில்ல, வெயிலாவது அடிக்குது. வாங்க, வெயிலாவது காயலாம். உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன? இந்த டிஎன்ஏ பற்றிலாம் சொன்னீங்களே, அதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான்.
டிஎன்ஏ தூண்டப்படும் போது நாம் அவங்களா மாறலாம். டிஎன்ஏ தூண்டப்படும் போதுனா எப்படி? அதுக்கு அவங்கள பற்றி நம்ம முழுசாக படிக்கணும். அப்புறம் நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் அவங்கள வெளியே கொண்டு வரலாம். இந்த ஏழாம் அறிவு போதி தருவன மாதிரியா? படம் நிறைய பார்ப்பியோ? ஹலோ ஹலோ, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் கைட் நீங்கள் தானா? ஆமாம். ஓ, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக பிஸியா? சார் ரொம்ப பிஸி. ஆ, ஒரு வாரம் கழிச்சு கால் பண்ணுங்க. ஐஃபோனா? எப்போ வாங்கினேன்? போன வாரம் வெள்ளக்காரர் ஒருத்தர் வந்தார். ஓ, அவர் போகும்போது கொடுத்துட்டு போனாரா? விட்டுட்டு போயிட்டாரு. அவர் ஞாபகார்த்தமாக நான் வச்சுருக்கேன். சரி, லவ் தான் பண்ணுறியா? பண்ணேன், ஆனால் ஏன், என்னாச்சு? ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் செட் ஆகலை. எல்லாம் பண்ணி என்னால் சொன்ன லவ் பண்ணுதியா? அடித்து சென்னியை பேத்துருவேன் போல எரும மாடு. இது கன்னியாகுமரி ஸ்லாங்கா? ஊர் ஸ்பெஷலே அதானப்பா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லையா? நம்ம தகுதிக்கு இந்த ஊரில் யாரும் ஃப்ரெண்டாக பழகலை. தகுதி பார்த்து பழகிறவனுங்க பழக தகுதியே இல்லாதவனுங்க. ஆமாம், நானும் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு இந்த குளச்சல் பில்லரை பற்றி தெரியுமா? குளச்சல் பிள்ளரா? அப்படின்னா? அதான்ப்பா, அந்த குளச்சல் யுத்தம்னு கூட சொல்லுவாங்களே. மார்த்தாண்டவர்மான ஒரு மன்னர் இருந்தார். திருவாங்கூர் சமஸ்தானத்தை 18ஆம் நூற்றாண்டு ஆண்டுட்டு இருந்தார். அப்போ நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான் குளச்சல் யுத்தம். டச்சு தளபதி டினலாய் குளச்சல் கடல் வழியாக படையெடுத்து வந்தார். இதை கேள்விப்பட்ட மன்னர் அவரை வரவேற்கிறதுக்கு கடற்கரையை சுற்றி பீரங்கி படைகளை நிறுத்திட்டார். இதை பார்த்த டினலாய் பயந்துட்டார். வேற வழி இல்லாமல் சரண்டரும் ஆயிட்டார். அப்புறம் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஜெயிலில் ஒழுங்காக இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட மன்னர் பீரங்கி உண்டு செய்ய என்னை சொல்லித்தா, நான் உன்னை விடுதலை பண்ணி ஏன் படைக்கு தளபதி ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தளபதி டினலாயும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு பீரங்கி உண்டு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு. கடைசி தளபதியாகவும் ஆயிட்டார். அப்படி தான் வரலாறு சொல்லுது. இந்த ஒன்று மட்டும் தாங்க எனக்கு தெரியாது. மற்றபடி கன்னியாகுமரியில் நான் மட்டும் தான் கைடு. ஓ, இவரை பற்றின வரலாறு டினலாய் கோட்டையில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒன்றாவது தெரியுமா? தெரியும். போகலாமா? போகலாம். ஆமாம், இது என்னது? இதான்ப்பா ராட்சஸ் அடுப்பு. இது பீரங்கி குண்டு தயாரிக்கிற ஒலையா? அண்ணா ஒன்று இருக்கா, இது ரெண்டாவது உள்ளது. அங்கே வா. ராட்சஸ் அடுப்பாம்ல, ராட்சஸ் அடுப்பு. ராஜா மார்த்தாண்டவர்மன் காலத்தில் பீரங்கி குண்டுகள் மற்றும் துப்பாக்கி செய்ய பயன்படுத்தப்பட்டது. அட ஆமாம், பார்த்துட்டியா? இந்த ஒன்று தான்ப்பா எனக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கைடே கிடையாது. பார்த்தீங்களா, இதான் டினலாயோட கலரை. அது அவரோட ஒன்று விட்ட சித்தப்பாவோடது. அது அவரோட பெரியப்பாவோட கலரை. என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லை? சரி, யாரோட டிஎன்ஏ வச்சு பயிற்சி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அது யாரோட டிஎன்ஏ? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ சாம்பிள் டேக்கன், டினலாய். அப்போ நம்ம கூட இருந்தது டினலாயா? எங்க போற? இது கேப்டன் டினலாய். அது டினலாயோட ஒய்ஃபு. அது டினலாயோட பையன். இந்த ஒன்று தான். ஏன் பயப்படுற? நீங்கள் சொல்லும்போது தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. எனக்கு பேயெல்லாம் ஒன்று பிடிக்கல. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த தருணம் நான் டினலாயை உணர்றேன், அவ்வளவுதான். சரி வா, வெளியே போ.
இது யாரோட கலர் தெரியுமா? யாரோடதான் இருக்கும்? நமக்கு எதுக்கு வம்பு? தெரியாது. கேப்டன் டினலாயோட குதிரையோட கல்லறை. அவர் இறந்த அடுத்த நாளே துக்கத்தில் இதுவும் இறந்துடுச்சு. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? நம்ம நாட்டில் எழுதப்பட்டிருக்க வரலாறுகளோட நிலைமையை சரி பண்ணத்தான் நான் அப்படி பண்ணுறேன். செத்தவன் உயிரோடு வந்து சொன்னால் தான் எது உண்மைன்னு தெரிகிற நிலைமையில தான் நம்ம வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. செத்தவன வாய்ப்பு இல்லை, ஆனால் செத்தவனா அவனை வந்து நான் சொல்லுவேன். ஆமாம், இந்த வரலாறுக்கு என்ன பிரச்சனை? பீரங்கி படசூழ அவரை பயப்பட வச்சு தானே சரணடைய வச்சதா வரலாறு சொல்லுது. ஆமாம், அப்புறம் ஏன் சிறையில் இருந்தவர்கிட்ட போய் பீரங்கி குண்டு செய்ய சொல்லி தந்தா உங்களை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லணும்? ஆமாம் இல்லை, குண்டு இல்லாமல் எப்படி பீரங்கி இருந்திருக்கும்? அங்கே பீரங்கின்னு இருந்தது வெறும் பொம்மை. பனை மரத்தை ரெண்டாக வெட்டி மாட்டு வண்டி மேலே போட்டு பீரங்கி மாதிரி காட்டிட்டாங்க. வாவ், இவ்வளோ புத்திசாலி தனமாக பண்ணியிருக்காங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. வெள்ளைக்கார இந்தியர்களோட தோல்வி அடைஞ்ச ஒரே யுத்தம் இந்த குளச்சல் யுத்தம் மட்டும்தான். அந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த போர்ப்படை தளபதி அனந்த பத்மநாபனுக்கு டினலாய் நெருங்கிய நண்பராகிறாரு. ஆனால் சில ராஜ சூழ்ச்சினால அனந்த பத்மநாபன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் மன்னரும் இறக்குறாரு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டம் அனந்த பத்மநாபன் வாழ்ந்த தடயங்களையே அழிக்க முயற்சி செஞ்சது. அதில் அவர் குடும்பங்கள் சதிர்ச்சி. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரே ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கு. யார் அது? தான் ஒரு அரச குடும்பத்து வாரிசுன்னு தெரியாம ஏன் எதுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்து நான் உணர போற டிஎன்ஏ அவரோட இதுதான். நாங்கள் வந்த வேலை முடிஞ்சது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடலை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். நம்ம யாருன்னு சொல்லிடலாம். நாங்கள் தளபதி ஆனந்த பத்மநாபனோட அவை காப்பாளர்கள். அவர் வாரிசை காப்பாற்றணும்னு பரம்பரையை சத்தியம் எடுத்துக்கிட்டோம். அவர் நோக்கோர் மற்றும் நாசான் 64 ஆய கலைகளும் அத்துப்படி அவருக்கு. அதில் ஒரு கலை மூலமாக தான் நான் உன் கனவுல இருந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி, சந்திப்போம்.